நான் முதலாக அகில இந்திய கிறிஸ்துவ மக்கள் கட்சி ஆரம்பித்து அது இந்திய தேர்தல் ஆணையத்தால் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது மக்கள் பணியில், அரசியல் பணியில், கல்வி பணியில் ஈடுபட்டு வருகிறேன். அதனைத் தொடர்ந்து ஆன்மீக பணியிலும் குளோபல் கிறிஸ்டியன் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் என்கிறது மூலமாக ஆன்மீக பணியும் செய்து வருகிறேன். இதன் தலைமையாக இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிகளிலும் தொகுதி பேராயர்களாக நியமித்திருக்கிறேன். ஒரு பேராயர்களுக்கு 100 போதகர்களை அவர்களை உறுப்பினராக சேர்த்திருக்கிறேன். 100 போதகர்களுக்கு 100 உறுப்பினர்களை கொண்டு வந்திருக்கிறேன். ஆக 234 தொகுதிகளிலும் அரசியல் மறைமாவட்டமாக பிரிக்கப்பட்ட 90 மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் போட்டு உறுப்பினரை சேர்த்து பேராயர்கள் போட்டு மிகப்பெரிய அளவில் இப்போது வளர்த்து வந்து கொண்டிருக்கிறேன். அதன் பயனாக தான் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் மக்களுக்கு மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறேன். கல்வியை கொடுக்கிறேன். ஒவ்வொரு கூட்டங்களிலுக்கும் இலவச வேட்டி சேலைகள் கொடுப்பது, உணவுகள் கொடுப்பது, பரிசுகள் கொடுப்பது, கல்வி உதவித்தொகைகள் செய்வது, யார் எதை எங்கு கேட்டாலும் இல்லை என்கிற நிலையில் இல்லாமல் எல்லோருக்கும் உதவி செய்து வருகிறோம். இதன் காரணமாக அரசியல் ரீதியாகவும் நாங்கள் செய்து வருகிறோம். ஆகினால அரசியலில் நாங்கள் இப்போது பலமாக கால் ஊன்றி இருக்கிறோம். எங்களுக்கு 50 லட்சத்திலிருந்து 1 கோடி வாக்குகளை நாங்கள் தீர்மானிக்கிற அளவுக்கு உறுப்பினர்களை சேர்த்து நாங்கள் பெரும்பான்மையாக வளர்ந்திருக்கிறோம். ஆகினால இன்னும் 1 வருட காலம் தேர்தல் இருக்கிறது. ஆகினால அந்த தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது, எவ்வளவு சீட்டு கேட்பது என்பது இன்னும் கால அவகாசம் இருக்கிறது. அவரவர்கள் கூட்டணிக்காக ஓடிக்கொண்டிருக்கார்கள். ஆனால் நாங்கள் அரசியல் வளர்ச்சிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கெங்கு போகிறோமோ அங்கெல்லாம் என்னுடைய பிறந்தநாள், மற்ற விழாக்கள், மற்ற இப்பொழுது மகளிர் தின விழாக்கள் கூட, நாளை தினம் கூட நாங்கள் மகளிருக்கு இலவச சேலைகளை வழங்கி அவர்களுக்கு உதவிகளையும் உணவுகளையும் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம், செய்கிறோம். இது மக்கள் சேவை.